ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே கபிலன் வந்து தாண்டவ களத்து கூட சேர்ந்தது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன கதையில் இன்னும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். கபிலன் வந்து தேவகனாக இருக்கப்பையும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருவான். ஸோ அவன் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நியர் டெத் ஈவெண்ட்டு இறக்குற மாதிரி உலகத்தை பொறுத்த மட்டும் இறக்க மாதிரி போயிட்டு அவன் உயிரோடு இருப்பான். அப்படி அவன் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா குருதிக்கடல் பிரிவோட கொற்றவர் துவாரகன்ற பேரில் அவன் இருப்பான். இந்த கதையை பொறுத்த மட்டுமே ஒரு எபிசோடும் முக்கியம்தான். நான் இதை ஏன் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு புரியணும் நெக்ஸ்ட்டு இந்த ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து பார்க்குறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். தேவைப்படுற அந்த இடத்துல நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கபிலன் தாண்டவ காலத்தில் சந்திரமுகி தேவிக்கே இருக்கான். அப்போ வந்து சந்திரமுகி தேவி வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆள் சரியா அப்படின்றத பார்க்குறதுக்காக அவனை வந்து பார்த்திங்கன்னா தாண்டவ காலத்தோட தெய்வீக தூதர் பதவிக்கு போட்டி போட சொல்லுவாங்க. அதுலேயும் அவன் ஜெயிச்சிருவான். ஸோ அவன் தெய்வீக தூதர்ன்ற பதவியோட தகுதி போர்க்களத்துக்கு போவான். தகுதி போர்க்களம்னா அப்சரலோகத்தில் என்னென்னா அப்சரலோகம் மாதிரியே நரகலோகம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னல. அந்த நரகலோகத்துக்கும் அப்சரலோகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி. இப்போ வந்து நரகலோகம் தகுதி போர்க்களம் இருக்குது, களத்தை மட்டும்தான் போய் இது பண்ணணும், மற்ற களங்களை வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப்சரலோகமும் நரகலோகத்தில் வந்து அவங்கள எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன்பாடோடு இருக்காங்க. அதுதான் இந்த தகுதி போர்க்களம். அந்த தகுதி போர்க்களத்துக்கு கபிலன் போவான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தாண்டவத்தை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தாண்டவம் அடுத்த போர்க்களம் ஆகாது. தாண்டவம் அப்புறம் வந்து கானகம், இது 2 மட்டும்தான் கடைசியில் இருக்கும். ஸோ தகுதி போர்க்களத்துலேயும் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட்டு வந்து ராஜதுறவிகள், அப்சரலோகத்தில் இருக்க ராஜதுறவிகள் வந்து காலமேகத்தில் பயிற்சி பண்ணலாம். அவங்க பயிற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தான் அந்த காலமேகம்ன்ற இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த களத்தை சேர்ந்த ஆதிதேவர் வந்து அவங்களோட களத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு சென்ற பயிற்சி முறைகள் அதெல்லாம் வந்து ஒரு இதுக்கும் இருக்கும். ஆனால் இந்த ஆதிக்க செலுத்துகிற களம், இந்த அசோகவனம் அந்த மாதிரி களம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக இருக்க களத்தை, இந்த தாண்டவ களம் காண களத்தோட ரொம்ப நாளாக யாரும் அந்த களத்துலேருந்து அந்த இதுக்கு பயிற்சி பண்ண வரல. ஏன்னா சில தகுதிகள் இருக்கணும். அவங்க இந்த ராஜதுறவில் இந்த மட்டத்தை இருக்கணும். ஏற்கனவே யாராச்சும் ஆக்கிரமிச்சிருந்தால் அவங்கள வந்து போரிட்டு அவங்ககிட்டருந்து வாங்கணும். அந்த மாதிரி பவர் இருக்கணும். அந்த மாதிரி தாண்டவ களத்துலாம் பார்த்திங்கன்னா ராஜதுறவின்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி கானகத்தில் ராஜதுறவிகள் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க களத்தை வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனம் படுத்தி அந்த பவர் இருக்க களம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கபிலன் உடைப்பான். அவங்க தாண்டவ களத்துக்கான 2 இதையுமே வந்து அவன் கைப்பற்றுவான். இந்த போராட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அசோகவனத்தை சேர்ந்த அதிரதன் கூட சண்டை வரும். ஆக்சுவலி அதிரதன் வந்து யாருன்னா அப்சரலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்ததேவ அரண்மனைன்னு ஒரு அரண்மனை இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பவர் அதிகமாக இருக்க இடம். அந்த இடத்தோட வாரிசு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிரதன். அவன் தான் அந்த நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதிரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபிலனை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மட்டும்தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். எப்படியாச்சும் கபிலனை வென்றணும் அப்படின்றது தான் அவனுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வந்து பார்த்திங்கன்னா கானகத்தோட ஒரு மன்றத்தை வந்து மீட்டு தருவான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிரதனுக்கும் கபிலனுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி கிட்டேருந்து கபிலனுக்கு வந்து வேதாவோட ஒரு முடி கிடச்சிருக்கும். அந்த முடிக்குள்ளே ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துலேருந்து அவனுக்கு ஒரு தாமரை விதை கிடச்சிருக்கும். அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா போரில் அடிபட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை இழந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடைந்த பாகம் இல்லைன்னா எது இல்லையோ அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வளர வைக்கும். பேசிக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிறவங்கள கூட அந்த விதையை வச்சு காப்பாற்றலாம். கானகத்தோட ஒரு மன்றத்தை வந்து அவன் காப்பாற்றி தருவான். அது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி சம்மந்தப்பட்டது. அதை வந்து யார் வச்சிருப்பா அப்படின்னா வேத பிரபஞ்ச குருகுலம். அவங்க வந்து வேதாவோட மன்றத்தை வேதா வந்து கானக்களத்தோட ஆதிதேவர் தானே. இந்த போரோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கபிலனுக்கு வந்து ஒரு தாமரை மொட்டு கிடைக்கும். அவனோட நிறைய பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமரை மொட்டுலேருந்து அவனுக்கு கிடைக்கும், அந்த விண்வெளி சம்மந்தப்பட்ட பவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த போர் முடிஞ்சதும் அவன் சந்திரமுகி தேவி கிட்ட போனதுக்கப்புறம் சமுத்திரா வந்து அங்கே வருவான். வந்து கபிலன் கிட்ட இருந்து அந்த தாமரையை கேட்பான். ஏன் அந்த தாமரையை கேட்பான்னா வேதா இப்போ வந்து சமுத்திராவுக்கு ஒரு ஓலை அனுப்பிச்சிருப்பார். அதாச்சும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செட் பண்ணி வச்சுட்டு போனது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கானகத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. அந்த ப்ராப்ளத்தை மெயினாக தடுக்க இந்த தாமரை வந்து உதவி செய்யும்.
அதை நீங்கள் எடுக்கணும்னு. அதை எடுக்க முடிஞ்ச ஒரே ஆள் கபிலனால் மட்டும்தான் அதை எடுக்க முடிஞ்சிருக்கும். அது எங்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பா. ஆனால் கபிலனால் மட்டும்தான் அதை எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ அதை கேட்பா. அந்த ஓலையை வந்து அவள் காமிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கபிலன் கிட்ட இருக்க சூரிய கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். இது வரைக்கும் அவனுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதில் சேஞ்சஸ் தெரிஞ்சோடனே அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த தாமரை உனக்கு தரணுன்னா எனக்கு அந்த ஓலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த மாதிரி ஓலையை வாங்கிப்பான். அதோட இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வந்து பார்த்திங்கன்னா அவளை கேட்பான், ஏன் வந்து நீ என்னை கொன்ன? ஏன்னா இது வந்து அவங்க பார்த்திபன் வந்து கபிலனாக மாறினதுக்கப்புறம் சமுத்ரா கூட வர சந்திப்பு. ஸோ அவன் மனசில் இருக்கிறத அவன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சந்திப்பு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பேசிக்கிற அளவுக்கு, ஏன்னா சமுத்ரா கபிலன் பேசுறது கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவன் வந்து கேட்பான், ஏன் வந்து நீ என்னை கொன்ன? என்னை எதுக்காக கொன்ன? எனக்கு அந்த ரீசன் வேணும். நம்ம 2 பேரும் காதலிச்சது உண்மை தானே, ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமுத்ரா மிகப்பெரிய உண்மையை வந்து சொல்லுவாள். ஆக்சுவலாக போன ஜென்மத்தில் பார்த்திபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. அவனோட அம்மா இறந்துட்டதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவனோட அம்மா வந்து இரத்த பேரரசி, அதான் காட்டேரி இனத்தை சேர்ந்தவங்க. ஏற்கனவே வந்து பல எபிசோடில் முன்னாடி பார்த்துருப்போம். காட்டேரி இனத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி இவங்க கூட வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேனாதிபதி ஏமாற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இரத்த பேரரசி கபிலனோட அப்பா கூட வாழ்ந்திருப்பாள். ஸோ கபிலனால் இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனால் வாழ்க்கையோட உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி கபிலன் கடந்து போவான். இதற்கான உண்மையான காரணத்தையும் கண்டுபிடிக்கணும். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஏற்றுக்க முடியலனாலும் இது உண்மைதானான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுன்றதையும் அவன் மனசில் வச்சுப்பான். அடுத்து நம்ம வந்து கபிலனோட குழந்தைகள் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, சமுத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிதேவராக ஆகிறப்ப அவள் தடையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கபிலன் கூட சாதனா மாதிரி வந்து ஏமாற்றி ஒரு இரவு கழிப்பா. அதனால அவள் வந்து கன்சீவ் ஆகி பிறக்கிற குழந்தைகள் தான் அர்ஜுனன், அதிதி. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கபிலன் சமுத்ரா இவங்க 2 பேரோட உடல் அமைப்பு குணங்கள் கலந்து பிறப்பாங்க. இப்போ அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா பரிமாண சக்தி இருக்கும், தெய்வீக உடல் அமைப்பு கொண்டவன். அதிதி வந்து பார்த்திங்கன்னா 50 உடல் அமைப்பு கொண்டவள், கூட வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் முக்கியமான ஈவெண்ட்டில் அடிக்கடி வருவாங்க. ஏற்கனவே நம்ம தகுதி போர்க்களம் பற்றி பார்த்துருக்கோம். தகுதி போர்க்களமாக ஒரு களம் எப்படி மாறினா அப்சரலோகத்தோட அவங்களோட வச்சுருக்க ஸ்கோர்ஸில் வந்து எது கடைசியாக இருக்கோ அது வந்து தகுதி போர்க்களமாக மாறும். ஆனால் கானகம் வந்து பார்த்திங்கன்னா கானகத்துக்கும் நரகலோகத்துக்கும் இருக்க கருந்துளைகள் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கும். போயிட்டு வர வழி மூடப்பட்டிருந்துக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா துறவி வேதா ஏற்கனவே நடந்த போரில் துறவி வேதா வந்து இது பண்ணியிருப்பார். அது வந்து இந்த காலகட்டத்தில் திறந்துடும். இது வந்து காணக்களத்துக்கு வர மிகப்பெரிய அழிவு. இதனால வந்து பார்த்திங்கன்னா காணக்களம் அழிஞ்சிடவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்சரலோகத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வீரர்களும் அப்சரலோகத்தில் இருக்க வீரர்கள் மற்ற களத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காணக்களத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலன் என்ன தான் காணக்களத்தை விட்டு வந்திருந்தாலும் அவனோட தாய்நாடு அது. அவனுக்கு தேவையான முக்கியமான பல பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கு இதை ஏற்றுக்கவும் முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவான். ஏன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கானகத்தை இதிலேருந்து காப்பாற்றிடணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட ஒரே குறிக்கோள். அவன் வந்து கானக்களத்துக்கு போவான். அங்கே நிறைய நரகலோகத்து கூட ஒரு போராக இது பண்ணுவான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்மன்றத்தில் ஒரு பெரிய காட்டேரிகளை கொல்ற இது நடக்கும். அதுக்கப்புறம் வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரகலோகத்தை சேர்ந்த இன்னொரு குழுவோடு வந்து ஒரு பெரிய போர் நடக்கும். இந்த மாதிரி நிறைய போர்கள் நடக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அடுத்தடுத்து நம்ம கதைக்காக மிஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து கதையிலே இருக்க மாட்டாள். சாதனா வந்து காணாமல் போயிடுவாள். சமுத்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆதிதேவர் ஆனதுக்கப்புறம் அவள் பயிற்சிக்காக வந்து வெளில போனதுக்கப்புறம் சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா காணக்களத்தை ஆட்சி செஞ்சிட்ருப்பாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து என்னதான் அவள் ஆட்சி செஞ்சாலும் கபிலனை ஏமாற்றிட்டோன்ற கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். யமுனாவோட கல்யாணம் சொன்னோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கபிலனை வந்து கொல்ல சொல்லி எல்லாருமே வந்து அப்போ வானூர்திக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாள்ல, அப்போ ஆனால் சாதனா வந்து அவனை கொல்ல மாட்டாள். அவளை கொல்றதுக்கான எந்த முயற்சியும் அவள் எடுக்க மாட்டாள். அப்புறமா தான் சமுத்ரா வந்து மாலூர்தியை காப்பாற்றுறதுக்காக வந்துடுவாள். அதுக்கப்புறம் அந்த யமுனாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் சாதனாவை யாருமே எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. சாதனா இறந்துட்டாளா என்ன ஆயிட்டான்றது யாருக்குமே என்னன்னு தெரியாது. இந்த வடக்கு பகுதியில் துரோணகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா கபிலனுக்கு ஒரு போர் நடக்கும்னு சொன்னால, அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா நரகலோகத்தில் பரிபாஷினின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த அந்த பொண்ணை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா
அவனுக்கு வந்து சாதனா மாதிரியே இருக்கும். மற்றவங்களுக்கு அது வந்து தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும் சாதனா மாதிரியே இருக்கும். ஸோ வந்து அவன் வந்து இது சாதனா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். சாதனா எப்படி நரகத்துக்கு போனா அப்படின்றது செப்பரேட் கதை. அது எப்படின்னா, அவன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வந்து துரை வேதாவோட விண்வெளி பரிமாணம் பற்றி அவன் இது பண்ணுறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிமாணம் இது இவனே ரெடி பண்ணுவான். அப்படி ரெடி பண்ணுறப்ப துரை வேதா விட்டு சென்ற ஒரு கல் வந்து இவனுக்கு கிடச்சிருக்கும். அது வழியாக போகிறப்ப வேறு ஒரு உலகத்துக்கு போவாங்க. அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக ராஜதுருவி ஆனால் தான் இந்த வழி வழியாக போக முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கபிலனை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டுருப்பான். அதுக்குள்ளே போயிட்டா அதில் இருக்க டெஸ்ட்டெல்லாம் தாண்டி போனால் நரகலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் கபிலனுக்கு தெரிய வரும். இது வழியாக தான் சாதனா போயிருக்கான்றதும் வந்து பார்த்திங்கன்னா கபிலனுக்கு தெரிய வரும். ஆனால் அவள் ஏன் போனான்றது இப்போ வரைக்கும் கபிலனுக்கு தெரியாது. ஸோ காணாக்களத்தில் இருக்கப்பே கபிலனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரதன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு கபிலனை கொல்றதுக்காக வருவான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவனை கபிலனை எப்படியாச்சும் அடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனை இவன் பணைய கைதியாக எடுத்துகிட்டு வருவான். அப்படி எடுத்துகிட்டு வர வந்து பார்த்திங்கன்னா கபிலன் கூட போகிற வழியில் அர்ஜுனனை ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவான். அதிரதனால் இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு அர்ஜுனனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஸோ வந்து ஆனால் இவன் அர்ஜுனன் இல்லாதப்பையும் கபிலன்ட்ட நான் தான் அர்ஜுனனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி போரை நிறுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்த பேரரசி கூட பவவதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இவ யாருன்னா குருதிக்கடல் பிரிவில் வந்து இருந்த ஒரு காட்டேரி. ஓகேவா? ஆக்சுவலி நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. எனக்கே வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கதை உங்களை குழப்பிச்சுன்னா அப்படியே கேட்டுக்கோங்க. பின்னாடி வர ஸ்டோரிஸில் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு நாலேஜே இல்லாமல் அதை பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு ஒரு குறியீடெல்லாம் பார்த்தா பின்னாடி வர அந்த கதை புரியாது. ஸோ அர்ஜுனனை யார் அதிரதன்ட்டு கடத்திட்டு போயிருப்பானா நரகலோகத்தை சேர்ந்த அமரநேமியை அர்ஜுனனை கடத்திருப்பானா அர்ஜுனனுக்கு வந்து பரிமாண சக்தி இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அமரநேமி வந்து பார்த்திங்கன்னா பரிமாண பாதையை தான் பின்பற்றுவான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனை அவன் சீடனாக ஏற்றுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுவான். அதிரதன் இந்த மாதிரி பகவதி வந்து சொன்ன உடனே அதிரதனை கபிலன் கொன்றுவான். ஸோ கபிலனுக்கு இருக்க மிகப்பெரிய எதிரியே இறந்துட்டாங்க. அந்த மாதிரி கபிலன் கொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரகலோகத்தை சேர்ந்தவங்கள மட்டும்தான் காணக்களத்தில் இருக்கப்போ கொல்லலாம். மற்ற அப்சரலோகத்துக்கூட சேர்ந்தவங்கள கொல்றேன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கணும். என்னென்னா அப்சரலோகத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்கணும். அதனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை கண்காணிக்க சப்ததேவர் அரண்மனையிலேருந்து தூதர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதிரதனை கொன்னதுக்கப்புறம் வந்து இந்த இதை நிறுத்திடுவார். இந்த போரை நிறுத்திட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தகுதி போர்க்களத்தில் போய் சண்டை போடலாம் அப்படின்ற சிம்பிளான தண்டனையை மட்டும் கொடுத்துருவார். எப்பயுமே அசோகவனத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ கண்டிப்பாக கபிலனை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் கபிலனுக்கு வந்து சாதகமாக இருந்து கபிலன் தப்பிச்சிருவான். கானகம் வந்து அந்த தகுதி போர்க்களமான டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விழித்தெழுந்த பூமியாக இருக்கும். கானகத்தில் வந்து நிறைய தெய்வீக மூலிகைகள் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே கானகத்துக்கு வந்து வந்திருப்பாங்க அப்சரலோகத்திலேருந்து. நிறைய பேர் வந்து கானகத்தை காப்பாற்ற வந்தோன்றதை மறந்தே அப்சரலோகத்துலேருந்து வந்தவங்க கானகத்தை நம்ம நரகலோகத்துலேருந்து காப்பாற்ற வந்தோன்றதை மறந்து அவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட வலிமையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக நிறைய மூலிகைகளை தேடி சுற்றிட்டுருப்பாங்க. காணக்கள மக்களையே வந்து அடக்கி ஒடுக்கி சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொண்டுட்டு அந்த மூலிகைகளை அவங்க எடுத்துப்பாங்க. ஏற்கனவே காலமேகம் பற்றி சொல்லியிருந்தேன்ல. காலமேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியதேவ ஆலயம் அப்படின்ட்டு ஒரு ஆலயம் இருக்கும். இந்த சக்தி வந்து எல்லோரும் பின்பற்ற பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய பாதைகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பண்டைய பாதைகள் பின்பற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதில் ஒரு பண்டைய பாதையில் ஒரு பாதை தான் சத்தியதேவ பாதை. கபிலன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காலம் விண்வெளி இது ரெண்டுமே பண்டைய பாதை தான். அது கூட அந்த சத்தியதேவ பாதையும் கபிலன் வந்து பார்த்திங்கன்னா கற்றுப்பான். அதுக்காக சத்தியதேவ ஆலயத்தில் போயிட்டு லெவல் 3 வரைக்கும் போவான். அந்த லெவல் 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமேரு சத்தியசாகரம். சத்தியமேருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை. சத்தியசாகரம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கடல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலை தாண்டி போயிட்டு அந்த சத்தியமேரில் போயிட்டு
ஏறுறது தான் வந்து ஏறிட்டா ராஜதுறவி இருக்கிறப்ப யாராச்சும் ஏறினா ஆதிதேவரே பொறாமப்படுற பரிசு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யதேவாலையும் அறிவிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு விட்டதுலேருந்து எந்த ஒரு ராஜதுறவியும் அது மேலே ஏறினதில்லை. கபிலன் வந்து பார்த்திங்கன்னா சத்தியசாகரத்தில் ஒரு லெவலாக கிராஸ் பண்ணுவான். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது, நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய எபிசோட்ஸில் தான் நடக்கும். கபிலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தியசாகரத்தில் ஒரு லெவலையும் கிராஸ் பண்ணுறப்ப அவனுக்கு சத்தியநீ கூடம் கிடைக்கும். இந்த சத்தியநீ கூடம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாதைகள் மற்ற பாதைகளை பின்பற்றுவதற்கும் அவனோட தற்காப்பு நிலையை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கபிலனுக்கும் அமரநேமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்கும். அமரநேமி வந்து பார்த்திங்கன்னா அவனோட தற்காப்பு பயணத்தில் வந்து அவனோட உடலை வந்து 2ஆக வந்து பிரிச்சிருப்பான். நல்ல குணங்கள் கொண்ட கெட்ட எண்ணம், அந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரித்து அது ரெண்டுத்தையும் ஒன்றிணைச்சு கபிலன் கூட வந்து சண்டை போடுவான். கெட்டது கூட சண்டை போடுறப்பையும் தனித்தனியாக இருக்கப்ப கெட்ட அமரநேமி கூட சண்டை போடுறப்பையும் கபிலன் ஜெயிச்சிருவான். நல்ல அமரநேமி கூட சண்டை போடுறப்பையும் கபிலன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணுறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்ந்துட்டு வந்து உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அமரநேமி போயிடுவான். அர்ஜுனனை மீட்கணும் அப்படின்றதுக்காக கபிலன் வந்து பார்த்திங்கன்னா சத்தியசாகரத்தோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போவான். அந்த இதில் கடைசி ஸ்டேஜில் போயிட்டு சத்தியமேருவும் ஏறி அந்த சத்தியநீ கூடம் அங்கே போகிறப்போ ஒரு ஸ்டேஜ் தாண்டப்பையும் கிடைக்கும்ல, சத்தியநீ கூடத்தோட இருக்கிற மற்ற இதையும் எடுத்துப்பான். ஆக்சுவலி சத்தியமேரு போயிட்டா அவங்க சத்திய தூதர் ஆகிடுவாங்க. சத்திய தூதருக்கு 100 சத்தியநீ கூடம் 100 அளவு சத்தியநீ கூடம் கிடைக்கணும். ஆனால் வந்து ஏற்கனவே இருந்த எல்லா சத்தியநீ கூடமும் காலி ஆகிட்ருக்கும் அந்த இடத்துல. ஸோ வந்து கபிலனுக்கு அது கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வர கதையில் முக்கியமான இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போயே சொன்னால் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கானகம் தகுதி பொருட்களம் ஆச்சுல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நரகலோகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவபுரி வந்து அப்படியே சூழ்ந்துருவாங்க. ஏன்னா முக்கியமான இடமே தேவபுரி தான். தேவபுரி அழிஞ்சிட்டா கானகத்தால் கண்டிப்பாக மீண்டவே முடியாது. ஸோ எப்படியாச்சும் தேவபுரி அழிச்சணும்னு சொல்லிட்டு தேவபுரி சுற்றி சூழ்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமரநேமிக்கு இவனுக்கு சண்டை நடக்கும். இவனும் கபிலனும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அமரநேமியை ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஸை ஏற்றிட்டு வர்றதுக்காக தான் காலமேகத்துக்கு போயிருப்பான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோகவனத்தை சேர்ந்தவங்க சதி பண்ணிவிடுவாங்க. என்ன சதி அப்படின்னா நவதேவி இருக்காங்கல்ல, நவதேவி வந்து 9 பேர் ஒன்றா சேர்ந்தவங்க. அவங்க எப்படி 9 பேர் ஒன்றா ஒரே உடலில் இருக்க முடியும் அப்படின்னா நவகிரகர் அப்படின்னு ஒரு ஆதிதேவர் இருந்திருப்பார். அந்த ஆதிதேவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட 9 துளி கண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அது வந்து சமுத்திரா கிடச்சிருக்கும். அது வந்து காணக்காலத்தில் ஒரு இடத்துல இருந்திருக்கும். அது சமுத்திரா கிடச்சி அவள் வந்து அவளுக்கு தேவையான படை ரெடி பண்ணுறப்ப இந்த 9 கண்ணீரை வந்து 9 கன்னிகைக்கு ஒருத்தருக்கும் அந்த கண்ணீரை இது பண்ணி அதை அவங்க சுத்திகரித்து அவங்க வந்து நவதேவியாக இருப்பாங்க. அந்த நவகிரகரோட வாரிசாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷன்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எனக்கு நவகிரகரோட கண்ணீர் எனக்கு வேணும், இல்லைனா வந்து நவதேவி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னோட வரணும். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா நான் தேவபுரி சுற்றி இருக்க நரகலோகத்தை இது பண்ணுறதுக்கு நான் என்னோடய களத்துலேருந்து படைகளை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். நவதேவிக்கு இதில் பெருசாக இஷ்டம் இருக்காது. பட் இருந்தாலும் அவன் வந்து இந்த நேரத்தில் வந்து பிரச்சனையை அதிகமாக்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து சரி அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அருணோதயன் அப்படின்ற ஒரு கேரக்டரும். அவன் யாருன்னா அசோகவனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் தகுதி போர்க்களத்தில் போயிட்டு நரகலோகத்தை நிறைய பேரை கொண்டிருப்பான். அதே மாதிரி வந்து கானகத்தில் இருக்க யாரையுமே வந்து அவன் எதிரியாக பார்த்துருக்க மாட்டான். இது வந்து கபிலனுக்கே இதுவாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நான் அசோகவனத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி இருப்பாரா அப்படின்ட்டு. அப்புறம் நவதேவியும் வந்து சொல்லுவாள், இவரோட வந்து கானகலத்தோட இவரோட பூர்வீகம் வந்து கானகலத்தையும் சேர்ந்தது. இவரோட பாட்டி வந்து கடம்பாச்சாரியரோட பொண்ணு. கடம்பாச்சாரியார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கானக்காலத்தில் இடைக்காலத்தில் இருந்த முக்கியமான ஆதிதேவர். அவர் வந்து இறந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிட்டார். அவர் இறந்ததாகவும் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவரோட பொண்ணை இவங்களோட அப்பா இவரோட தாத்தா அருணோதயோட தாத்தா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அருணோதயோட தாத்தா வந்து அசோகவனத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் பாட்டி இவங்க வந்து கானக்காலத்தை சேர்ந்தவன்றதால அருணோதயன் வந்து என்ன சொல்லுவான், எனக்கு கானக்காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விருப்பமானவங்க தான். எனக்கு வந்து என்னோடய அம்மா வந்து நரகலோகத்தை சேர்ந்தவங்க கொண்டதால் நான் நரகலோகத்தை தான் இது பண்ணி வந்தேனே தவிர எனக்கு கானகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னோடய சகோதரி மாதிரி தான். நான் அவங்கள வந்து இது பண்ண மாட்டேன். கானகலை அழியாமல் இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசையும். அசோகவனம் பண்ணுறதுக்கு நான் எப்போதும் துணை போக மாட்டேன்னு சொல்லிட்டு கபிலன்ட்டு பேசுவோம். கபிலன் வந்து ஃபஸ்ட்டு நம்ப மாட்டான்.
அதுக்கப்புறம் அசோகவனத்தை சேர்ந்தவங்க பண்ணுற சதியில் வந்து பார்த்திங்கன்னா, இவனை போய் அதை போய் கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லுவான். இவனும் அதே மாதிரி போனதால், ஓ இவன் வந்து நம்மளோட உற்ற நண்பன் தான் சொல்லிட்டு இவனை ஏற்றுப்பான். இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் சதி இது பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர எபிசோடில் பார்ப்போம். இது வரைக்கும் நான் உங்களை குழப்பியிருந்தேன்னா சாரி. பட் இதை வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர எபிசோடில் இன்னுமே கதையை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.